عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: أحبوني لحب الله. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ரமலானுடைய கடைசி நாட்களில் நிறைய அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரமலானுடைய முடிவை அல்லாஹ் அழகாக்கி தருவானாக. இதுவரை நாம் செய்த ரமலானுடைய காலங்களின் எல்லா அமல்களையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மிச்சம் இருக்கிற ரமலானின் நாட்களையும் நாம் பயனுள்ளதாக, பாக்கியமானதாக கழிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இதுவரை நாம் குர்ஆனை, குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை, குர்ஆனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை இதுவரை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரரான, அந்த குர்ஆனுடையவரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிய வேண்டும். இந்த குர்ஆன் யாருடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டு அந்த குர்ஆன் நமக்கு லேசாக ஆக்கி தரப்பட்டதோ, மலைகளின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டால் கூட மலைகள் அதற்கு தாங்காது, தகுதி இருக்காது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் மலைகளால் தாங்க முடியாத குர்ஆனிய வசனங்களை, கனத்த வசனங்களை, கம்பீரமான வசனங்களை, கனமான வசனங்களை, கண்ணியமான வசனங்களை ஒரு கல்பு அதை தாங்கி, அந்த பரிசுத்தமான அந்த இதயம் அந்த குர்ஆனை வாங்கி அதை நமக்கு சமைச்சு கொடுக்கிறது, அதை இலகுவாக்கி கொடுக்கிறது, லேசாக ஆக்கி கொடுக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதயம் தான் குர்ஆனை நமக்கு லேசாக்கி தந்தது, நமக்கு ஓதுவதற்கு லேசாக இருக்கிறது. அப்படியானால் குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள். குர்ஆன் என்பது இல்ம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல். குர்ஆன் என்பது சீரத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நாம் ரெண்டு வார்த்தையில் இன்றைக்கு நாம் தெரிய வேண்டும். முதலாவது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உலகத்தார்களுக்கும் அருளானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார்கள், அஹிப்பூனி, என்னை நீங்கள் பிரியப்படுங்கள், என்னை நேசியுங்கள், என் மீது அன்பு வையுங்கள். எதற்காக தெரியுமா? லிஹப்பில்லாஹ், அல்லாஹ்வின் அன்பிற்காக என்று சொன்னார்கள். ரெண்டு வார்த்தை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அருள் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வின் அன்பு என்று சொல்கிறார்கள். அன்பும் அவர்கள்தான், அல்லாஹுவின் அருளும் அவர்கள்தான். எனவே பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரும் அருளுக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் யாராலும் நேசிக்காமல் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அன்பு வைக்காமல் இருக்கவே முடியாது. என்ன காரணம்னா, அல்லாஹ் தன் நேசத்தை நபியின் மீது அல்லாஹ் போட்டு விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக அல்லாஹ் சொன்னான். மூசாவின் தாயிடம், நீ உன் பிள்ளையை நைல் நதியில் தூக்கி எறி, வாழ்க்கைக்கு அழைக்க மஹப்பத்தம் மின்னி, நான் என் அன்பு அந்த குழந்தை மேல போடுறேன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து எதன் மீது வந்துருமோ அதை உலகத்தில் யாராலும் எதிர்க்க முடியாது, யாராலும் வெறுக்க முடியாது. அன்பு வைக்க முடியும், மட்டும்தான் முடியும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் உலகம் இந்த அளவுக்கு நேசிக்கிறது? வானவர்கள் நேசிக்கிறார்கள், ஜின்னுகள் நேசிக்கிறார்கள், நபிமார்கள் நேசிக்கிறார்கள், மனிதர்கள் நேசிக்கிறார்கள். ஏன் எதிரிகள் கூட ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள்? ஏன்? அவர்கள் அல்லாஹ்வின் அன்பு, அன்புக்குரியவர் சொல்லல, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லல, அல்லாஹ் என்ன நேசிக்கிறேன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய அன்பே நான் தான் சொல்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அன்பே நான் தான். இவர் நீதமானவர், நீதமானவர் சொல்றதுக்கு நீதமே அவர் தான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அருளுக்குரியவர்,
இரக்கத்திற்குரியவர். இப்படி சொல்றதற்கும் இரக்கமே அருளே ரஹ்மத்தே அவர்கள் தான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அருள் என்று சொல்கிறார், ரசூலுல்லாஹ் தன்னை அன்பு என்று சொல்கிறார். நான் அல்லாஹ்வின் அன்பு, அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், என்ன நேசிச்சா மட்டும்தான் அல்லாஹ் மஹப்பத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காண்டியாவது என்ன நேசிங்கன்னா, அல்லாஹ்வினுடைய அன்பானவர்கள், அல்லாஹ்வின் அருளானவர்கள். அதனால்தான் உலகத்தில் யாராலும் ரசூலுல்லாஹ்வை வெறுக்கவே முடியாது. மனிதர்களை தாண்டி, ஜின்னுகளை தாண்டி, வானவர்களை தாண்டி எத்தனை நேசித்த. கைபர் போர்க்களத்தில் ஒரு யூத பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறைச்சி துண்டை கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சி துண்டை எடுத்து வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் நாக்குல வச்சுட்டாங்க. நாக்குல வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த இறைச்சி துண்டு சொல்லுது, லா தஅகுல் யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னி மஸ்மூமா, யா ரசூலல்லாஹ் என்ன சாப்பிட்றாதீங்க, நான் விஷம் தடவப்பட்டிருக்கேன்னு அந்த இறைச்சி துண்டு சொல்லுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்குல வச்சு சுவைக்க ஆரம்பித்த பொழுது அந்த இறைச்சி துண்டு சொல்லுது. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் ஒரு கருத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் அந்த இறைச்சி துண்டு தட்டில் இருக்கும் பொழுதே சொல்லி இருக்கலாம் தானே. தட்டில் இருக்கும் பொழுதே சொல்லி இருந்தால் நாக்குல வச்சிருக்க மாட்டாங்க, கையால தொட்டு இருக்க மாட்டாங்க. மௌத்தினுடைய நேரத்தில் அந்த யூத பெண்மணி எனக்கு தந்த விஷம் என் உயிர் நரம்பை அறுத்து கொண்டிருக்கிறது என்று துடிதுடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டாங்க. என்றோ எனக்கு தரப்பட்ட விஷம் இப்பொழுது என் உயிரை அறுத்து கொண்டிருக்கிறது. ஏன்? எனக்கும் அல்லாஹ் ஷஹீதை தர வேண்டும் என்பதற்காக, ஷஹாதத்து மரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. தட்டில் இருக்கும் பொழுது சொல்லவில்லை, கையில் எடுத்த பொழுதும் அந்த இறைச்சி துண்டு சொல்லவில்லை நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் என்று. நாவுல வச்ச உடனே சொன்னது. ஏன் தெரியுமா? ஹதீஸ் விரிவுரையாளர்கள் இப்படி எழுதுகிறார்கள், அந்த இறைச்சி துண்டுக்கும் ஆசை நபி தன்னை தொட வேண்டும் என்று, நபியினுடைய முபாரக்கான உதட்டில் நான் பட வேண்டும் என்று, நபியினுடைய நாவில் நான் சுவைக்கப்பட வேண்டும் என்று. அந்த இறைச்சி துண்டு ஆசைப்பட்டதனால் நபியினுடைய நாவு வரை தொட்டதற்கு பின்னால் லா தஅகுல் யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னி மஸ்மூமா, என்ன சாப்பிடாதீங்க யா ரசூலல்லாஹ், என்ன முழுங்கிறாதீங்க யா ரசூலல்லாஹ், நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் என்று அந்த இறைச்சி துண்டு சொல்கிறது. எத்தனை பெரிய முஹப்பத் அது! ஏன்? அல்லாஹ் தன் முஹப்பத்தை முழுசா ரசூலுல்லாஹ்ட்ட தான் கொடுத்தான். நபிட்ட இருந்து தான் உலகம் முழுக்க அன்பு பரிமாறப்பட்டது. அல்லாஹ் தன் அருளை ரசூலுல்லாஹ்ட்ட தான் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்விடம் இருந்தான் அருள் உலகம் முழுக்க பகிரப்பட்டது. இது தெளிவாக விளங்கணும். அல்லாஹ் முஅத்தி, தந்தவன் அல்லாஹ் தான். வைன்னமா அன காசிமுன், ஆனால் பங்கு வைக்கிற இடம் நான் தான். நான் ஸல்லல்லாஹு உலகத்தில் எதை தந்தாலும் அல்லாஹ் என் வழியாகத்தான் அல்லாஹ் பங்கு வைப்பான் என்று சொன்னார்கள். 63 ஒட்டகங்களை ஹஜ்ஜிலே தான் அறுப்பதற்காக கத்தியை எடுத்த பொழுது 5 ஒட்டகங்களாக நிறுத்தப்பட்ட பொழுது ஹஜ்ஜில் குர்பானி கொடுப்பதற்காக சஹாபாக்கள் சொன்னார்கள், உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு காட்சி, நபியினுடைய கரத்தால் தான் உயிர் அறுக்கப்பட வேண்டும் என்று ஒட்டகம் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போட்டி போட்டுட்டு வந்து கழுத்தை கொடுத்த காட்சியை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். போகிறது உயிராக இருந்தாலும் என் ஹபீபினுடைய கரத்தால் போகட்டுமே என்று அந்த ஒட்டகங்கள் கூட நபியை அப்படி நேசித்தன என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஒரு மரக்கட்டையாக இருந்தாலும் கூட அந்த மரக்கட்டையில் சாய்ந்து நின்று குத்துபா ஓதுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னொரு காலத்தில் ஒரு அழகான மெம்பர் செய்து கொண்டு ஒரு பெண் அன்பளிப்பு தந்த பொழுது அந்த மெம்பரின் மீது ஏறி குத்துபா ஓத பொழுது அப்படியே பள்ளிவாசல் அழுகிற சப்தம் கேட்டு குத்துபா உரையை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த மரக்கட்டையை கட்டிப்பிடிக்கிறார்கள், அந்த மரக்கட்டையை முத்தமிடுகிறார்கள். அது அழுகை நிற்கவில்லை, அதோடு ஏதோ பேசுகிறார்கள். அழுகையை நிறுத்தியது. வந்து குத்துபாவை தொடர்ந்து முடித்தவுடன் சஹாபாக்கள் தொழுகையை முடிச்சுட்டு கேட்டாங்க, என்ன நடக்குது யா ரசூலல்லாஹ்? இல்லை, நான் இவ்வளவு நாட்கள் அந்த மரக்கட்டையில் சாய்ந்து தான் குத்துபா ஓதினேன். புதிய மெம்பர் வந்தவுடன் நான் மெம்பரில் ஏறிய பொழுது என் பிரிவை தாங்க முடியாமல் அது அழுதது. நான் அணைத்து பார்த்தேன், அழுகையை நிறுத்தவில்லை. நான் அன்போடு முத்தமிட்டு பார்த்தேன், அது அழுகையை நிறுத்தவில்லை. இலை அதனுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். நான் பேசினேன், நீ விரும்பினால் உலகத்தில் நீ முளைத்த இடத்தில் உன்னை மீண்டும் நட்டி வைக்க சொல்கிறேன், நீ கியாமத்து வரை பசுமையாக வாழலாம். இல்லைன்னு சொன்னா
என்னோடு நீ சொர்க்கத்துக்கு வந்துரு என்று நான் கேட்டேன். என்னை சொர்க்கத்திலேயே உங்களோடு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அழுகையை நிறுத்தியது. எனவே நான் மரணித்து என்னை அடக்கம் செய்கிற பொழுது அந்த மரக்கட்டையும் நீங்கள் அடக்கி விடுங்கள். ஏனென்றால் அது என் மீது அன்பால் அதை நீங்கள் பூமியில் வச்சிங்கன்னா அது வெடிச்சிரும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் மரக்கட்டைகள் கூட ரசூலுல்லாஹுவை நேசிக்க முடியாமல் இருக்க முடியவில்லை. ஏன்? பேரன்பிற்குரிய பெருமானார், பெரும் அருளுக்குரிய பெருமானார். ஆசிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه